நம்ம தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் எர்த்குவேக் நடந்துட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற, புதுசாக ஏதாவது பஞ்சாயத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷயம் ரொம்ப பெருசு தான். நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ட் கம்பெனி டிவிகே கட்சி எம்எல்ஏ கிட்ட பல கோடி ரூபாய் பேரம் பேசினதா ஒரு அதிரடி அலோகேஷன் கிளம்பியிருக்கு. அண்ட் இன் திஸ் வீடியோ லெட்ஸ் பிரேக் டவுன் த ஹோல் ஸ்டோரி ஸ்டெப் பை ஸ்டெப். என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே கட்சியை சேர்ந்த ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இளையராஜா சென்னை போலீஸ் கமிஷனர் கிட்ட ஒரு பரபரப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட 35 கோடி ரூபாய் வரைக்கும் ஹார்ஸ் ரைடிங், அதாவது குதிரை பேரம் பேசப்பட்டதா அந்த புகாரில் அவர் சொல்லியிருக்காரு. 35 கோடி ரூபாய் அப்படின்றது ரொம்ப சாதாரண அமௌண்ட்லாம் கிடையாது, பெரிய ஹியூஜ் அமௌண்ட், கரெக்டா? ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனேயே சென்னை போலீஸ் செம்ம ஸ்பீடாக ஆக்ஷனில் இறங்கி 9 பேரை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்விஸ்டே இங்கே தான் ஆரம்பிக்குது. கைது பண்ணப்பட்ட அவங்க கிட்ட அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் குமாரும் சொல்லி தான் நாங்கள் இந்த டீலே பேசணும் அப்படின்னு போலீஸ் தரப்புலாம் இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் செந்தில் பாலாஜி அண்ட் அவருடைய தம்பி மேலே போலீஸ் என்கொயரி போயிட்டுருக்கு. இந்த விஷயம் வெடிச்சதுலேருந்தே அறிவாலயம் சைடில், அதாவது டிஎம்கேவுடைய மேல்மட்டத்தில் டாப் லெவலில் செம்ம டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா இது ஒரு சாதாரண கேஸ்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பேக்லாஷ் அண்ட் டேமேஜ் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், செந்தில் பாலாஜிக்கு இந்த கான்ட்ரவர்சி அப்படின்றது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா அவர் ஏடிஎம்கேவில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தப்பவே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் டிஎம்கேவுக்கு ஷிஃப்ட் ஆனாலும் சர்ச்சைகள் அவரை விடுறதா கிடையாது. இப்போ இந்த புதிய பிரச்சனை டிஎம்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹார்ஸ் ரைடிங் இஷ்யூ தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை, திருப்பங்களை கொண்டு வர போகுது, செந்தில் பாலாஜி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆக போகிறாரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜஸ்ட் லீவ் யுவர் தாட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஸ்டிவல்ஸ்.